விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு எல்லாம் பூமியில் கையெழுத்து போடுறது, பில்டிங்கு கட்டுறது, 2ஆம் நம்பர் மில்லு தொழிற்சாலை கட்டி அநியாயப்பட்டு எல்லாம் போகிறது, அனைத்தும் அதிகாரி பூரா கையெழுத்து போட்டு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ஆணும் பெண் வாங்குது. பெண்ணெல்லாம் விரித்து போட்டு வாங்குதா. அங்கே வாங்கிட்டு வந்துச்சா அதுக்கு ஒரு பிஏ வச்சுருப்பான் பெண்ணு, ஆணுக்கும் ஒருத்தர் பிஏ வச்சுருப்பான். அது வெளியில் போய் அங்கே போய் காகித பேப்பர் வாங்கிட்டு வந்துடு, அவன் ஒரு 2 லட்சம் கொடுப்பான். வாங்கிட்டு ஓடியா இந்தா வாங்கிட்டு வந்துட்டியா உனக்கு ஒரு 5000. யாருக்கு இந்த வாங்கிட்டு வந்து கொடுக்கான்ல பிஏ தூக்கி வச்சுருப்பான். இப்படியே தான் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டே இருக்குது. பத்திரப்பதிவு வெளியில் வென்றுலாம் போய் கணக்கு பண்ணி எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசுவான். பேசி 2ஆம் நம்பருக்காக எல்லாம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணுங்கிற பூமியில் பூரா என்ன வீடு விற்கானா அது ஏலத்துக்கு போதா. பேங்கிலலாம் ஏலம் அடிக்க அந்த பேப்பரை கொடுத்து பேப்பரை வாங்கி ஏலம் விடுதான் பேங்கில். அந்த பேங்கில் வாங்குகிற கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி தான் வாங்குதான். எல்லாம் கூத்து அடிக்கிறது பேங்கில் மேனேஜர் பூரா கையெழுத்து போட்டு 10,000 கோடி அதுவும் உள்ளே வந்துடுவான். அவனும் இந்த இடத்துக்கு பூரா சம்மந்தப்பட்ட இடம் பூரா நஞ்சை புஞ்சைன்னு இவனாக வச்சுருக்கான்ல, அந்த இடத்துக்கெல்லாம் கோடிக்கணக்காக காகித பேப்பர் போட்டிருக்கான். கோடிக்கணக்காக வயல் இருக்கா, அந்த வயலுக்கெல்லாம் மில்லு கட்டியிருப்பான். இத்தனை லட்சம் கோடி அது ஏற்கனவே அந்த இடத்துக்கு பட்டா இருக்கும், பவர் இருக்கும், டோர் நம்பர் இருக்கும். இந்த இடத்துக்கு அதுதான் குறிப்பாக வச்சு வாங்க, அதை வச்சு தானே ஐயா வாங்குதாரு. ரிவர்ட்டி அடிக்கணும்ல. காலையில் எந்திரிச்சதும் பல கோடி உள்ள அப்படியே பேண்ட்டு சட்டையை மாட்டி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கண்ணாடி 2 கண்ணாடி கண்ணில் மாட்டிட்டு அழிக்கிறதுக்கு வெளியே ஓடுதான். இன்னும் எத்தனாயிரம் ஏக்கர் எங்கே கிடக்கு எல்லாம் கேட்டு போடுறோன்னா ஓடுதான். அந்த கேட்டுலாம் உள்ளே வரண்டா கண்டாரோலி மேலே முட்டாப்பைகளா. நீ வாங்கின 2ஆம் நம்பருக்கு பூரா பில்டிங்கு எல்லா கட்டடம் பூரா அங்கங்கே போட்டிருக்க பூரா உள்ளே வந்துடும் கோர்ட்டுக்குள்ளே. புரியுதா? நீதிமான் கைலாசத்தில் போட்டார் கணக்கு. இந்த கணக்கு சட்டப்படியாக வரையில் அங்கே ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ள கணக்கு உள்ளே வரையில் பத்திரப்பதிவு வென்றுலாம் ஒரு சொத்து போடுதானா, பதிவில் உள்ள போடுதானா, 2 பேர் கவர்மெண்ட்டாக இருக்கிறவன் கோர்ட்டில் பதிவு பண்ணணும். இந்த ஆதார கார்டில் இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான், இவ்வளவு பண்ணுதான் அப்படின்னு. அவன் ஏற்கனவே வெளியில் 2ஆம் நம்பர் பார்க்குறவன் வரி கட்டுதம்மா வரி அதுக்கு தான் அரசியலாதி குறுக்க மறுக்க தூக்கி உள்ளே போட்டு வச்சுக்கானா. இருடா உன் நாக்கை 2 நாக்கையும் உள்ளே இருக்க நாக்கு வெளியில் பொடி நாக்கு ஒன்று இருக்குடா, எல்லாம் தெரியுமா இல்லையா? நக்கி திங்கல அந்த நாக்கு 2ஐயும் அப்படியே நைஸாக அப்படி கத்தரிச்சு விட்ருவாங்க. உறிஞ்சி நட தெரிஞ்சு நட. டெல்லியிலேருந்து பூமி என்ன வேலை, பூமி திறந்த மடம் கிடக்கு நினச்சா மன்னராட்சியில் உள்ளவன் கணக்கு கரெக்டாக எல்லா கோயில் ஆலயத்துலேயும் உள்ள கணக்கு பூரா அது எங்கே இருக்க வேண்டிய இடமோ அங்கே இருக்கும். அந்த டைம் வரல வெளியே கொண்டு வருவார் ஐயா நீதிமான். வெளியே கொண்டு வரையில் அரசியல்வாதி பல கோடி உள்ளவன் உள்ளே போய்கிட்டே இருப்பான். ஜங்கின்னு உள்ளே போவான். அப்போ தான் அவன் மோளுவான். ஆணும் பெண்ணும் மோத்திரத்தில் மோளுவான். புரியுதாடா? கோர்ட்டு இவ்வளோ நாள் அந்த 75 வருஷம் ஆண்டு காலமாக நீதிமன்றம் அப்பா நீதிமன்றம் கிடக்கு. இப்போ தாண்டா நீதிமன்றம் தாண்டா கோயில். இங்கே தாண்டா கையெடுக்க விடுவார் நீதிமான். போட்டாரா ஐயாவெல்லாம் நம்ம இங்கெல்லாம் இதுங்க சுற்றி வளைச்சி என்ன பண்ண போகிறாரோ அது அவருக்கு தான் தெரியும். இங்கே சுற்றி வளைச்சி எல்லாம் கிராமங்கள்லாம் என்ன செய்ய போகிறாரோ அந்த டைமில் அப்படியே சுக்கு கைலாசத்து பக்கத்தில் மானிட பிறவி வீடை கட்டவோ மில்லு தொழிற்சாலை போடவோ அப்படியே தரமட்டமாக அந்த டைம் ஆக்குவார். புரியாடா? கைலாசத்தில் கடவுள் பூமியில் உட்கார்ந்துருக்காருனா அமைதியாக போ, விரிச்சு ஆடாத. பூரா கையெழுத்துக்களை போட்டு பூரா ஏலே முட்டாப்பேல அரை கவர்மெண்ட் வேலை ஆக்குறவன் என்னடா அப்படி கையெழுத்து போட்டு பொண்டாட்டி பிள்ளையில விரிச்சு விட்டு பார்க்கணுமாங்கடா, விரிச்சு விட்டு நக்கணுமாடா. அண்டா காமுட்டா பேல பூரா கையெழுத்து போடுற இடம் பூராமே ஜனநாயகம் ஓட்டு போடுதானா. அவன் வெளியில் போய் சொல்லுதான், விவோக்கு 3000 ரூபா கொடுத்தேன், அவன் கையெழுத்து போட்டான். தாசில்தாருக்கு கையெழுத்து போட்டான், பட்டா அடிக்கிறதுக்கு பவர் அடிக்கிறதுக்கு. அவனுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தோமுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இங்கே அந்த கவர்மெண்ட் வேலை கோர்ட்டுக்கு கொடுக்காருல நீதிமான் கணக்கு கொடுக்காரு. புரியுதா? அடுத்தாப்புல அரசியல்வாதியை பார்க்கணும் அப்படின்ட்டு ஓடுதான். எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் பார்க்கான். இந்த பல கோடி பேப்பர் வச்சுருக்கிறவன் கையெழுத்து போடுறா கூப்பிட்டு இவன் தானே நியமிக்கான். கவர்மெண்ட் வேலை இவன் தான் நியமிக்கான். இவனே ஓட்டு முத்திரை வாங்குதான். இவனே பஞ்சாயத்து போர்டு பூரா நியமிக்கான். பூரா பாலாக்குனது இந்த கொடியை தூக்கி. அப்போ கொடியை தூக்குனவனா ஒரு பேரை விட மாட்டார். கொடியை ஆட்டாத, கொடியை ஓட்டாத, கொடியை பாடாத. கோர்ட்ட நீதிமன்றத்தை அவமதிச்சு தான் வெளியில் பூரா கொடியை தூக்கி ஆட்டிட்டு அலையுத. இது என்ன கணக்குன்னு அப்போ தான் முடிப்பார். ஏண்டா அரசியலாகி முட்டாப்பேல ஒரு நீதிபதிக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துறியாடா? ஒரு
கோர்ட்டு நடத்துகிறாங்க. அண்டா காமுட்டா பேலை அம்புட்டும் காமுட்டா பேலைங்க. இவன் எங்கே வீட்டுக்குள்ளே இன்னைக்கு விடிஞ்சிருச்சு. அந்த அப்போ விடியுது. விடிஞ்ச உடனே எத்தனை ஆயிரம் கோடி எங்கே வாங்கணும், எத்தனை கோடி வாங்கணும், எவ்வளோ கோடி வாங்கணும், எத்தனை கோடி வாங்கணும். கோடி வாங்கினா நம்ம பொண்டாட்டி புள்ள வரைக்கும் பேரம்பேத்தி வரைக்கும் அந்த பேப்பரை சொருவி எங்கே இடம் போடணும், எங்கே எழுதணும். அந்த தாசில்தார் விஓ கலெக்டரை பூரா பார்ப்பான். அந்தந்த ஏரியாவில் எங்கே இடம் கிடக்குன்னு இவன் கூப்பிடுவான். யார்? அரசியல்வாதி. மேலேருந்து கீழே வரைக்கும் டெல்லியில் கட்டியிருக்கான். பார்த்தியா எப்படி கட்டியிருக்கான்? எப்படி பெரிய ஃப்ளவராக போட்டிருக்கானா? அப்போ இவன் நியமித்த பூரா விஓ தாசில்தார் கிராமாதியார் வருவாய்த்துறை இடம் எல்லாமே இவனை கையில் வச்சுட்டு இந்த இடத்த பூரா கெட்டுறான்னு கட்டி பூரா கொடியை தூக்குறோம் பூரா ஆடிக்கிட்டு இருக்கான். பிஜேபியில் பிரதமர் மோடி கட்டியிருக்கானா? கண்டார ஒளிமனை உன்னை இருறா தரையில் உட்கார்ந்து தான் போகணும், உட்கார்ந்து தான் வரணும். புரியுதா? வேணா மாளிகையை கட்டி பட்டு மெத்தையில் படுத்து உருளுதம்னு இருக்காடா காமுட்டா பேலை. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிமான் கணக்கு கோர்ட்டுக்கு கொடுக்கார். அனைத்தும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். கையெழுத்து போட்டு இந்த உள்ளே வந்து வழக்காடுது. இது என்ன இவ்வளோ கூத்தடிக்கான்? அப்போ முளத்துக்கு ஒரு அதிகாரி போட்டிருக்கான். பெண் ஆண் முளத்துக்கு ஒரு அதிகாரி போட்டிருக்கான். முளத்துக்கு ஒரு முளம்னா ஒரு 10 இன்ச்சுக்கு ஒரு அதிகாரி போட்டால் அப்போ அந்த பூமியை நக்கியதுக்கு போடுதான். நாற்காலியில் உட்காடுறான். வீல் சேரில் உட்காந்து நியமிச்சிட்டு போயிட்டான். இப்போ நாற்காலியில் உட்காடுறான். சென்னை மெட்ராஸில் அமைச்சர் பூரா நாற்காலியில் உட்காந்து இப்போ நாடி கட்டிட்டான். கட்டிட்டான். 1 ரூபா துட்டு அவன் நெத்தியில் ஒட்டிட்டு நாற்காலியில் உட்காந்துருக்கான். நல்லா கேட்டுக்கோப்பா, கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. நாற்காலியில் உட்காந்து நாடி கட்டி 1 ரூபா காயின்ஸ் நெத்தியில் ஒட்டி இப்போ சேரில் உட்காந்துருக்கான். நல்லா கவனமாக பாருங்கப்பா, அந்த அதிகாரியை பூரா உட்காந்து